அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உலகளாவிய மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு அச்சமுனை எழுந்திருக்கிறதுங்க. ஏன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு போர் வர்றதாக சொல்லப்படுது. ஏன்னா ஈரானுக்கு பார்த்தீங்கன்னா நாள் குறித்திருக்காரு ட்ரம்ப். இதை உறுதி செய்திருக்கிறாங்க வெள்ளை மாளிகை அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்தில் இஸ்ரேலும் இணையிறது மிகப்பெரிய ஷாக்காக கருதப்படுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பதற்றம் திடீரென்று அதிகரிக்க தொடங்கியிருக்கு. இந்த நிலையில தான் ஈரான் மீது சில நாட்களில் அமெரிக்கா போரை தொடங்கலாம். இது 90% உறுதி செய்யப்பட்டிருக்கிறதுங்க. இந்த போர் பல வாரங்கள் வரை நீடிக்கும் அப்படின்னு திடுக்கிட வைக்கக்கூடிய தகவலும் வெளியாகி இருக்கிறது. இரு நாடுகளுக்கு இடையில அணுசக்தி ஒப்பந்தங்கள் குறித்த பேச்சுவார்த்தை நடந்து வந்தாலும் கூட சீக்கிரமே பெரிய போர் வெடிக்க வாய்ப்புகள் இருக்கிறதாகவே சொல்லப்படுது. இதற்கு அண்டை நாடான இஸ்ரேல் தயாராகி வர்றதாக வெள்ளை மாளிகை அதிகாரி கூறியதாக ஆக்சியோஸ் செய்தி நிறுவனம் பரபரப்பான தகவலையும் வெளியிட்டிருந்தாங்க. இது தொடர்பாக ஆக்சியோ செய்தி நிறுவனம் பரபரப்பான செய்தியை வெளியிட்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா ஈரான் அமெரிக்கா இடையிலான பதற்றம் பற்றி வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் விளக்கத்தையும் அளித்திருக்காராம். அந்த செய்தியில ஈரானு அமெரிக்கா குறிவைத்திருக்கிறதாகவும் சில நாட்களில் தாக்குதல் தொடங்கலாம் அப்படின்ற திடுக்கிட வைக்கக்கூடிய தகவல் தெரிவிக்கப்பட்டும் இருக்கிறது. இது தொடர்பாக அந்த செய்தியில கூறப்பட்டிருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய நாட்களில் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு 90% வரை இருக்கிறது அப்படின்னும், இந்த தாக்குதல் இன்னும் சில நாட்களில் தொடங்கலாம் அப்படின்னும், ஈரான் மீது போர் தொடங்கப்பட்டால் அது உடனடியாக முடிவுக்கு வராது. இந்த இராணுவ நடவடிக்கை பல வாரங்கள் நீடிக்கும். மேலும் எங்கு வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தப்படலாம். இதனால் இந்த போர் எளிதில் முடிவுக்கு வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இராணுவ நடவடிக்கை இஸ்ரேலுடன் சேர்ந்து நடத்தப்பட வாய்ப்புகளும் இருக்கிறதா. மேலும் கடந்த ஆண்டு அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியும் இருக்காங்க. இது 12 நாட்கள் வரைக்கும் நீடித்திருக்கிறது. ஆனால் தற்போது போர் வெடிக்கக்கூடிய பட்சத்தில் அது கடந்த ஆண்டை விட பெரிய அளவில் இருக்கலாம் அப்படின்னு கூறப்பட்டிருக்கிறது. இது பற்றி இஸ்ரேல் நாட்டின் இராணுவ முன்னாள் உளவுத்துறை தலைவர் அமோஸ் யாட்லியின் தனியார் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில், நாங்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு அமெரிக்காவுடன் நெருக்கமாகவே இருக்கிறோம். வல்லரசு நாடாக இருக்கும் அமெரிக்கா எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு சில நாட்களில் போருக்கு செல்லாது என்பதை நான் சொல்லுறேன். ஏன்னா பேச்சுவார்த்தைக்கு வழி இருக்கிறது. அது நடக்காத பட்சத்தில் தான் போர் தொடங்குவாங்க. ஈரான் விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சலித்து போய்விட்டாரு அப்படின்னும் அவரது ஆலோசகர் ஒருவர் தெரிவித்திருக்காரு. ஈரானுடன் போர் புரிய வேண்டாம் அப்படின்னு சிலர் எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்களாம். இருந்தாலும் அடுத்த சில நாட்களில் நேரடி இராணுவ நடவடிக்கையை நாம காண 90% வரை வாய்ப்புகள் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா தற்போது மோதலுக்கான வாய்ப்பு கணிசமாக அதிகரிக்கவும் தொடங்கியிருக்கிறது. கடந்த வாரம் இஸ்ரேலில் இருந்த மியூனிக் பாதுகாப்பு மாநாட்டிற்கு நான் விமானம் பயணம் மேற்கொண்டேன். ஆனால் இந்த வார இறுதியில் இஸ்ரேலில் இருந்து வெளிநாடுகளுக்கு பயணிக்க வேண்டும் அப்படின்னா 1க்கு 2 முறை யோசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதன் மூலம் அடுத்த சில நாட்களில் ஈரான் அமெரிக்கா இடையே போர் வெடிக்கும். ஈரானை போல இஸ்ரேலும் மத்திய கிழக்கு நாடாகவே இருக்காங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் நெருங்கிய நட்பு நாடுகள். அதே நேரத்தில் ஈரானும் இஸ்ரேலுக்கும் இடையில மோதலும் இருக்கிறது. இதனால் அமெரிக்கா தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் குறி வைக்கலாம். இதனால் இஸ்ரேலும் அமெரிக்காவுடன் சேர்ந்து ஈரானையும் தாக்கலாம். இதனால் வான்வெளி பயணம் ஆபத்து நிறைந்ததாகவே இருக்கும். அதனால விமான பயணத்தை வார இறுதியில் தவிர்ப்பேன் அப்படிங்கிறத இஸ்ரேல் இராணுவத்தின் முன்னாள் உளவுத்துறை தலைவர் அமோஸ் யாட்லியின் வெளிப்படுத்தி இருக்கார். இதனால ஈரான் மீது அமெரிக்க தாக்குதலுக்கு ரெடியாகிவிட்டதா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் பதட்டமும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கிறது. அமெரிக்காவும் ஈரானுக்கும் இடையில நீண்ட காலமாக மோதல் இருக்குங்க. கடந்த ஆண்டு தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை தாக்கி இருந்தாங்க.
தற்போது மீண்டும் அமெரிக்கா தாக்க தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியும் இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் ஈரான் மீது வைக்கப்படக்கூடிய அணு ஆயுத தயாரிப்பு சார்ந்த குற்றச்சாட்டாகும். ஈரான் அணு ஆயுதம் தயாரித்தா அது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடான யூதர்களின் இஸ்ரேல் மற்றும் பரம எதிரியாக இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு பெரும் அச்சுறுத்தலாகவே மாறும். இதனால அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் அப்படின்னு அமெரிக்காவுடன் அணுசக்தி ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஈரானுக்கு ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்து வருகிறார். இது தொடர்பாக இரு நாடுகளுக்கு இடையில பேச்சுவார்த்தை நடந்து வந்துட்டு இருக்கு. நேற்று கூட ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. ஆனா அதிலும் உடன்பாடு எட்டப்படலை. இதனால ட்ரம்ப் கோபமாகியும் இருக்காரு. மேலும் ஈரானுடன் பேச்சுவார்த்தை அவ்வளவு சுலபமானதாக இல்லை அப்படின்னு அவர் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார். ஈரானை ஒப்பந்தத்தில் பணிய வைப்பது சிரமம் என்பது முன்பே ட்ரம்புக்கு தெரியும். இதனால் ஈரானை மிரட்டக்கூடிய வகையில் அவர் போர்க்கப்பல்கள் போர் விமானங்களை ஏற்கனவே மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் குவித்து வைத்திருக்கார். ட்ரம்ப் உத்தரவு பிறப்பிக்கும் போது உடனடியாக அந்த போர்க்கப்பல்கள் போர் விமானங்கள் ஈரானை தாக்கும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த நிலையில பார்த்தீங்க அப்படின்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பகை இருந்து வந்துட்டுருக்குங்க. இந்த நிலையில பார்த்தீங்க அப்படின்னா போர் விமானங்கள் கடல் வழியில் பார்த்தீங்க அப்படின்னா போர் கப்பல்கள் போன்றவை மற்றொரு புறம் குவிக்கப்பட்டிருப்பது அப்படிங்கிறதும் பெரும் பதட்டத்தை மேலும் அதிகரிக்க செய்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஈரானை நோக்கி அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல் செல்லக்கூடிய நிலையில் போர் விமானங்களும் குவிக்கப்பட்டு வந்துட்டுருக்கிறதா. அதோடு மத்திய கிழக்கில் வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளை அமெரிக்கா பலப்படுத்தியும் இருக்காங்க. இதனால் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலுக்கு ரெடியாகியும் இருக்கிறது. திடுக்கிட வைக்கக்கூடிய தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதனால் மத்திய கிழக்கில் பெரும் பதற்றம் ஏற்பட்டும் இருக்கிறது. ஈரானில் தற்போது உள்நாட்டு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறதுங்க. ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனிக்கு எதிராக அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் போராட்டத்தை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. ஈரான்ல நிலவக்கூடிய பொருளாதார நெருக்கடியால அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர ஆரம்பிச்சிருக்கு. இதனால பொதுமக்கள் அயதுல்லா அலி கமேனிக்கு எதிராக போராட்டத்தை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்திற்கு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆதரவும் தெரிவித்திருக்கிறது. ஈரான்ல தற்போது வரைக்கும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டும் இருக்காங்க. அதோடு சுமார் 5000த்திற்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. இதற்கிடையே தற்போது நடக்கக்கூடிய போராட்டத்துக்கு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தான் காரணம் அப்படின்னு அயதுல்லா அலி கமேனி சொல்லியிருக்கார். இதனால இஸ்ரேல் அமெரிக்காவுடன் ஏற்கனவே இருந்த ஈரானின் பகை தற்போது அதிகரிக்கவும் செய்திருக்கிறது. மேலும் எப்போது வேண்டுமானாலும் அமெரிக்கா ஈரானை தாக்கலாம் அப்படின்னு கூறப்படுது. இப்படியான சூழல்ல தான் அமெரிக்காவின் நடவடிக்கை தற்போது பதட்டத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது அமெரிக்கா தனது விமானம் தாங்கி போர்க்கப்பல் போர் விமானங்கள் உள்ளிட்டவற்றை ஈரானை நோக்கி அனுப்பியும் இருக்காங்க. இது தொடர்பாக அமெரிக்க பத்திரிகைகள் செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. அதில் அமெரிக்காவின் மத்திய கமாண்ட் சென்டர் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஆபரேஷன் பணிகளை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது F-15E ஈகல் போர் விமானங்கள் மற்றும் USS அப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பல் உள்ளிட்டவற்றை ஈரான் அருகே கொண்டு சென்றிருக்கிறது. அது மட்டுமின்றி மத்திய கிழக்கில் தான் தனது வான் பாதுகாப்பு மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளையும் அமெரிக்கா பலப்படுத்தியும் இருக்காங்க அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அந்த வகையில் தற்போது அமெரிக்கா சார்பில் ஜோர்டான் நாட்டின் பிரிட்டனுக்கு சொந்தமான விமானப்படை தளத்தில் F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் ஜெட்ஸ் மற்றும் அழைக்கப்படக்கூடிய 12 போர் விமானங்களை அமெரிக்கா நிலைநிறுத்தியும் இருக்கிறது. இந்த விமானங்களை கொண்டுதான் கடந்த ஆண்டு ஈரானின் 3 அணுசக்தி நிலையங்களை அமெரிக்கா தாக்கியிருந்தாங்க. தற்போது அந்த விமானங்கள் அங்கு நிலைநிறுத்தப்பட்டும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வானிலேயே எரிபொருள் நிரப்பக்கூடிய KC-135 ஏரியல் ரெஃப்யூசஸ் விமானம் மற்றும் C-130 கார்கோ விமானங்கள் உள்ளிட்டவையும் அங்கு நிலைநிறுத்தப்பட்டும் இருக்கிறது. அதே போல F-35C மற்றும் F-A-18 போர் விமானங்களை கொண்ட USS அப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பலும் அதன் பாதுகாப்பு குழுவுடன் ஜனவரி 20ஆம் தேதி
தென் சீன கடல்ல இருந்து மாலக்கா நீர்வழி பாதை வழியாக பயணத்தை தொடங்கியிருக்கிறது. இந்த கப்பல் இந்திய பெருங்கடல்ல பயணித்த போது டிரான்ஸ்பாண்டர் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. இந்த கப்பல் ஈரானையொட்டி அரபிக்கடல் அல்லது பாரசீக வளைகுடாவுக்கு அருகே நிறுத்தப்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கிறது.